கிறிஸ்து தமை அளித்தாளாம் பயணிக்க நல்லதோ வழியாளாம் பயணத்தில் நமக்கெல்லாம் விளக்கானா பயணத்தில் நமக்கெல்லாம் விளக்கானா இனியவர் பாதையை புறப்படுவோம் இனியவர் பாதையை புறப்படுவோம் திருச்சபையோரே வாருங்கள் திருச்சபையர்கள் போடுங்கள் தந்தை மகன் தூயாவினருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரும் அன்புக்கினியவர்களே, புனித ஜெபமாலை அன்னையின் பெருவிழா திருப்பலி நிறைவேற்றி நமக்காக இறைவேண்டல் செய்ய வருகை தந்திருக்கிற நம் சிவகங்கை மறை மாவட்ட மேனாள் ஆயர் மேதகு சூசை மாணிக்கம் அவர்களையும் அருள் பணியாளர்களையும் அருள் சகோதரிகளையும் இறை மக்களாகிய உங்கள் அனைவரையும் பங்கு அருள் பணி பேரவை தொழில் முனைவோர் வணிகர்கள் ஜெபமாலை அன்னையின் பக்தர்கள் பங்கு இறைமக்கள் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். மரியா இல்லற வாழ்வுக்கு மாதிரி என்கிற கருப்பொருளிலே இன்றைய நாளில் சிந்திக்க இருக்கிறோம். அன்னை மரியா இல்லற வாழ்க்கை நடத்தியவர். அதாவது அவர் பண்புமிகு மனைவி, பாசமிகு அன்னை, பொறுப்பு மிகுந்த குடும்ப தலைவி, நல்ல மனைவி, தம்மை அல்ல தம் கணவரை முன்னிலைப்படுத்தி வாழ்பவர், அவருடைய தேவைகளை அறிந்திருப்பவர், உணர்ச்சிகளை புரிந்து கொண்டவர்,
இதற்கேற்பவே மரியா தமக்கு பேறுகாலம் எனினும் தம் கணவர் யோசேப்புடன் பெத்லகேம் செல்கிறார். அங்கிருந்து எகிப்துக்கும் பின்பு நாசரேத்துக்கும் கணவருடன் பயணிக்கிறார். வயதில் அவருடனும் கணவர் யோசேப்புடனும் எருசலேம் வருகிறார். அங்கு காணாமல் போன மகனை அவருடன் 3 நாட்கள் தேடியும் அலைகிறார். இறுதியில் கோவிலில் அவரை கண்டபோது தம் கணவர் யோசேப்பின் அங்கலாய்ப்பையும் அலைச்சலையுமே முதன்மைப்படுத்துகிறார். எனினும் கனிவு கலந்த கண்டிப்புடன் அவரை வீட்டிற்கு அழைத்து வந்து தந்தைக்கும் தமக்கும் பணிந்து நடக்க செய்கிறார். நம் அன்னையிடம் காணப்பட்ட குடும்ப வாழ்வின் நற்பண்புகளை வாழ்வாக்கி நாமும் இல்லற வாழ்வில் நிறை மகிழ்வோடு வாழ்ந்திட வரம் வேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்ற எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா
ஆண்டவரின் மனங்களில் பொழிந்தருளவும் கிறிஸ்து மனிதராக நாங்கள் அறியாவின் பரிந்துரையால் அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் ஆட்சி பெற நீர் எங்களை அழைத்துச் செல்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றோ வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3. அருள் தரும் வார்த்தைகள் 2 தொடங்கி 7 முடிய. பிள்ளைகளை விட தந்தையரை ஆண்டவர் மிகுதியாக மேன்மைப்படுத்தியுள்ளார். பிள்ளைகள் மீது அன்னையருக்குள்ள அதிகாரத்தை அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக்கொள்ளுகின்றனர். அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டுவோருக்கு ஒப்பாவர். தந்தையரை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டும். அவர்களுடைய மன்றாட்டு கேட்கப்படும். தந்தையரை மேன்மைப்படுத்துவோர் நீடு வாழ்வர். ஆண்டவருக்கு பணிந்து நடப்போர் தங்கள் அன்னையருக்கு மனநிறைவு அளிப்பர். தலைவர்களுக்கு பணியாளர்கள் செய்வது போல தங்கள் பெற்றோருக்கு அவர்கள் பணி செய்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவரே பேசும், உம்மடியான் கேட்கிறேன். ஆண்டவரே பேசும், கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 12 முதல் 21 முடிய. நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறை மக்கள். எனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவருக்கு ஒருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஆண்டவரை சார்ந்து வாழ்வோருக்கு இதுவே தகும். திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள். பிள்ளைகளை, உங்கள் பெற்றோருக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரை சார்ந்தவர்களுக்கு இதுவே தகும். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள். அப்படி செய்தால் அவர்கள் மனம் தளர்ந்து போவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி 2ஆம் அத்தியாயம் 41 முதல் 52 முடிய உள்ள சொற்றொடர்கள். லூக்கா எழுதிய நற்செய்தி
2ஆம் அத்தியாயம் 41 முதல் 52 முடிய உள்ள சொற்றொடர்கள். ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவர். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாள்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணியர் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பி சென்றனர். 3 நாள்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டனர். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் விளங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரரே, நம்முடைய பங்கின் பாதுகாவலர் புனித ஜெபமாலை அன்னையினுடைய திருவிழாவை பக்தியோடு சிறப்பிக்கின்ற இந்த மகிழ்ச்சியான வேளையிலே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னை மரியாவினுடைய பரிந்துரையால் ஆண்டவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். இன்று போல் என்றும் நீங்கள் மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் வாழ வேண்டும். எல்லாவற்றுக்கு மேலாக அன்னை மரியாவின் முன்மாதிரியை பின்பற்றி நீங்கள் உங்களுடைய ஜெப வாழ்வை மட்டுமல்ல, முழு வாழ்வையும் இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகத்தின் இறுதியிலே ஒரு வசனம், அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இதைத்தான் ஜெபமாலையிலே நாம் செய்ய தியானிக்க முற்படுகின்றோம். மீட்பின் வரலாற்றிலே, குறிப்பாக நம் ஆண்டவர் இயேசுவுடைய வரலாற்றிலே நடந்த முக்கியமான அந்த நிகழ்வுகளை எல்லாம் நம்முடைய நினைவுக்கு கொண்டு வந்து அவற்றை அசை போட்டு அவற்றை நம்முடைய வாழ்வாக்குவதற்கு முயற்சி செய்கின்ற ஒரு பக்தி முயற்சி தான்
இந்த ஜெபமாலை முயற்சி என்பதை தொடக்கத்திலேயே உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அத்தகைய மரியாவை போன்று வாழும் ஜெபமாலையாக நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என நெஞ்சார வாழ்த்துகிறேன். அதற்காக நாம் அனைவரும் இணைந்து இந்த திருநாள் திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். இன்றைய 3 வாசகங்களுமே மிக அருமையான வாசகங்கள் தான். ஆனால் காலத்தின் அருமை கருதி இன்றைய நற்செய்தியை மையப்படுத்தி 2 கருத்துக்களை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். எவ்வாறு மரியா இல்லற வாழ்வுக்கு மாதிரியாக இருந்தால் நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும் என்பதை மையப்படுத்தி 2 கருத்துக்கள். இன்றைய நற்செய்தி இவ்வாறு தொடங்குகிறது. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுடைய பெற்றோர், அதாவது மரியாவும் யோசேப்பும் பக்தியுள்ள யூத குடும்பங்களில் பிறந்தவர்கள். திருச்சட்டத்தை நுணுக்கமாக கடைபிடிப்பதில் அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். அவற்றையும் கடந்து யூத சமய பழக்க வழக்கங்கள் அவற்றை அவர்கள் கடைபிடித்து வந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அதிலே பாஸ்கா விழா ஒன்று, முக்கியமான விழாக்கள். பாஸ்கா விழா ஒன்று. அந்த விழாவுக்கு ஆண்டுதோறும் வசதிப்பட்டவர்கள் எல்லாரும் எருசலேமுக்கு சென்று கொண்டாட வேண்டும் என்பது நியதி. அதை இயேசுவுடைய பெற்றோர் செய்தார்கள். எனவே இயேசுவும் அவர்களோடு சென்று அந்த விழாக்களெல்லாம் பங்கு கொண்டார் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஆனால் அடுத்த வசனத்தை பார்க்கின்ற பொழுது இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றார் என்று சொல்லப்படுகிறது. யூத சமயத்திலே 12 வயது என்பது வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான கட்டம். எனவே அதற்கு பின்னால் ஒரு சிறிய நிகழ்ச்சி அங்கே தொக்கி நிற்கிறது என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு ஊரிலும் ஒரு தொழுகை கூடம், பெரிய ஊர்களாக இருந்தால் 1க்கு மேற்பட்ட தொழுகை கூடங்கள் இருந்தன. ஓய்வு நாளிலே மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த வழிபாட்டிலே பங்கு கொள்வார்கள். வார நாட்களிலே அதே தொழுகை கூடமானது தொடக்க பள்ளியாக செயல்பட்டது. அதிலே குறிப்பாக இன்று நடப்பது போல 5 வயது வந்த சிறுவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அந்த பள்ளிக்கு செல்வார்கள். அந்த பள்ளியிலே சொல்லிக் கொடுக்கப்பட்டது என்ன என்று பார்க்கின்ற பொழுது, திருச்சட்டத்தின் முக்கியமான பகுதிகளுள் சிலவற்றை உரக்க வாசிக்கவும் எழுதவும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. 5 வயதிலிருந்து 10 வயது வரை. 10வது வயதில் மிஷ்னா எனப்படும் யூத போதகர்களின், ரபிகளின் சட்டங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். 12 வயது. யூத சமுதாயத்தில் இன்று நம்முடைய பழக்க வித்தியாசமாக இருக்கிறது. 12 வயதை ஒருவர் எட்டுகின்ற பொழுது அவர் வயது வந்தவர் ஆகிறார். அடல்ட் என்று சொல்லுகிறோம். வயது வந்தவர் ஆகிறார். அவ்வாறு அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை அவர் கடக்கின்ற வேளையிலே அவருக்கு திருச்சட்டத்தை, இதுவரை கற்று வந்த திருச்சட்டத்தை கடைபிடிக்கின்ற கடமை இருக்கிறது. இதற்கு முன்னால் அவர் பாஸ்கா விழாவுக்கு சென்றிருந்தார். கடமை இருந்ததால் அல்ல, பெற்றோர்கள் சென்றார்கள், பெற்றோரோடு இவரும் சென்றார். ஆனால் 12 வயது ஒருவர் வயது வந்தவராக அங்கே மாறுகின்றார். எனவே அவருக்கு கடமை இருக்கிறது. யூத சட்டத்தை கற்ற அந்த சட்டத்தை கடைபிடிக்க அவருக்கு கடமை இருக்கிறது என்பதை உணர்த்துகின்ற வகையில் தான்
12 வயதை இங்கே லூக்கா நற்செய்தியாளர் குறிப்பிட்டு சொல்கிறார் என்பதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். எனவே இதை கொண்டாடும் பொருட்டு எருசலேமிலே ஒரு சிறிய சடங்கு நடந்தது. அதை நான் அங்கு சென்றபோது பார்த்திருக்கின்றேன். நாம இன்றைக்கு நற்கருணை விழா கொண்டாடுகின்றோம். அதுபோல ஒரு சிறிய சடங்கு, அதையெல்லாம் விளக்குவதற்கு நேரமில்லை. அன்றிலிருந்து அவர் சட்டத்தின் மகனாகிறார் அல்லது மகளாகிறார். அதாவது சட்டத்தை கடைபிடிக்க அவருக்கு கடமை இருக்கிறது. எனவே அதற்கு பின்னால் அவர் கண்டிப்பாக அந்த பாஸ்கா விழாவுக்கு மட்டுமல்ல, மற்ற முக்கியமான விழாக்களுக்கு செல்ல வேண்டும். சட்டத்தை மற்றவர்களை போல நுணுக்கமாக கடைபிடிக்க வேண்டும் என்கிற ஒரு கடமை அவருக்கு வருகிறது என்பது இங்கே லூக்கா நற்செய்தியாளர் வலியுறுத்தி சொல்லுகின்ற ஒரு கருத்து. அதை தொடர்ந்து பார்க்கிறோம். இன்று நாமும் ஒரு வகையில சொல்ல போனால் இந்த பங்கு பெருவிழாவை ஒரு வாரம் 10 நாட்களுக்கு கொண்டாடுகிறோம். அப்படித்தானே? நவநாள்கள் வைத்து கொண்டாடுகிறோம். மொத்தத்தில் பார்த்தா 9-10 நாள் ஆகிறது. அன்று இந்த யூத விழாக்கள் எல்லாம் ஒரு வாரம் கொண்டாடப்படும். அவ்வாறு கொண்டாடுகின்ற வேளையில முக்கிய அம்சமாக அங்கு என்ன இடம்பெறும் என்றால், பகல் நேரத்தில் பல்வேறு குழுக்கள், பல்வேறு யூத போதகர்கள், ரவிகள் அங்கு அமர்ந்து எருசலேமுக்கு வருகிற திருப்பயணிகளுக்கு சட்டத்தை பற்றிய விளக்கங்களை கொடுப்பார்கள். இன்றைக்கு ஞாயிறு மறைக்கல்வி நம்மிடையே நடக்கிறது அல்லவா? அது போன்று விளக்கங்கள் கொடுக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்திலே இயேசு அமர்ந்திருக்கிறார். பெரும்பாலும் வினா விடை அந்த ஒரு பாணியில தான் அது அமைந்திருக்கும். அந்த காலத்தில் சின்ன குறிப்பிடம் படித்திருப்பீர்கள். வினா, இன்னைக்கு திருமறை சொல்லியை எடுத்துக்கொண்டாலும் வினா விடை என்கிற ஒரு பாணியில் தான் இருக்கிறது. கருத்தை மிக எளிதாக புரிந்து கொள்வதற்கு, உள்வாங்கிக் கொள்வதற்கு அந்த பாணி மிகவும் உதவும் என்கிற காரணத்தினார். எனவே லூக்கா என்ன சொல்லுகிறார் என்றால், அங்கே இயேசு போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்வியை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். இயல்பாக நடக்கிற ஒன்றுதான். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அதாவது பின்னாடி அவருடைய வாழ்க்கையிலே நடந்ததை லூக்கா முன்கூட்டியே இங்கே உரைக்கிறார் என்று நாம் சொல்லலாம். கண்டு மலைத்து போயினர். அவருடைய உரையை கேட்ட மக்கள் அப்படித்தானே வியந்தார்கள், மயங்கினார்கள் என்று கூட சொல்லலாம். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர் என்று சொல்லப்படுகிறது. இந்த நேரத்திலே வள்ளுவர் கூற்று நம்முடைய நினைவுக்கு வருகிறது அல்லவா? ஈன்ற பொழுது பெரிதுமக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதால் அவருடைய வாயிலிருந்து வந்த அந்த ஞானத்தை கேட்ட அந்த மக்கள் எல்லாம் வியந்து போகின்றார்கள். அதை கண்டு அவருடைய பெற்றோரும் என்னதமும் செய்தேனோ இந்த பிள்ளையை ஈன்றெடுப்பதற்கு என்ற அந்த மகிழ்ச்சியிலே தெளித்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிக்கின்ற வேளையிலே, குறிப்பாக இந்த நற்செய்தியின் இறுதி வாசகம், இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இயேசுவனுடைய ஒருங்கிணைந்த வளர்ச்சி, பன்முக வளர்ச்சி, உடலிலே வளர்ச்சி, அறிவிலே வளர்ச்சி, அறிவையும் கடந்து ஞானத்திலே வளர்ச்சி. ஞானம் என்பது பட்டறிவு, 7வது அறிவு என்று சொல்லப்படுகிறது. அத்தகைய ஒரு ஞானத்திலே அவர் வளர்ச்சி பெறுகிறார். அதுல மறைக்கல்வியும் அடங்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. மறைக்கல்வியிலும் அவர் வளர்ச்சி கண்டார். அதைத்தான் அந்த நற்செய்தியாளர் வலியுறுத்தி சொல்லுகிறார். அதையும் கடந்து நற்செய்தியாளர் என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் கடவுளுக்கும் மனிதருக்கும்
உகந்தவராக வாழ்ந்து வந்தார். கடவுளுக்கு கீழ்ப்படிந்தார். கடவுளுக்கு கீழ்ப்படிந்த காரணத்தினால் பெற்றோரை மதித்து நட என்பது 4வது கட்டளை. அந்த கட்டளையையும் அவர் கடைபிடித்தார். இவ்வாறு ஒழுக்கத்திலே சிறந்தவராக வாழ்ந்து வந்தார் என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரரே, இந்த நேரத்திலே நாம் எத்தகைய கல்வியை நம்முடைய பிள்ளைகளுக்கு வழங்குகிறோம் என்பதில் ஒரு கவனம் செலுத்த வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் நல்ல பள்ளிகளுக்கு செல்ல வேண்டும், நன்கு படிக்க வேண்டும், நல்ல மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும். அங்க மறைக்கல்வி இருக்குதா? கவலைப்படுறதில்லை, பெரும்பாலும் கவலைப்படுறதில்லை. அங்கே ஒழுக்கம் கற்றுக் கொடுக்கப்படுகின்றதா? எத்தகைய நண்பர்களோடு அவர்கள் சேர்கின்றார்கள்? என்னவற்றையெல்லாம் அவர்கள் தனியாக கற்றுக்கொள்கிறார்கள்? எப்படி வளர்கிறார்கள்? ஒரு தொடர்பே இல்லாமல் போய்விடுகிறது. பள்ளிகளுக்கு அனுப்புகிறோம், விடுமுறைக்கு வருகின்றார்கள், பெற்றோரோடு கூட அவர்களுக்கு சரியான ஒரு தொடர்பு இல்லை. எப்போதாவது செல்லுல பேசிக்கொள்ளலாம், அவ்வளவுதான். வெளி உலகிலே என்ன நடக்கிறது என்பது தெரியாது. வெளி உலகிலே என்ன நடக்கிறது என்பது மட்டுமல்ல, ஒரு சமுதாயத்தின் மீது ஒரு ஆர்வமோ அக்கறையோ இல்லாத மனிதர்களாகத்தான் இன்று பள்ளியில் இருந்து நம்முடைய பிள்ளைகள் வெளிவருகிறார்கள் என்பது கவலைக்குரிய, வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். ஆனால் மரியா தம்முடைய பிள்ளை எப்படி வளர வேண்டும்? ஒருங்கிணைந்த வளர்ச்சி, உடல் வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, ஒழுக்கத்திலே வளர்ச்சி, இப்படி பன்முக வளர்ச்சி, அத்தகைய ஒரு கல்வியை, அத்தகைய ஒரு வளர்ச்சியை நம்முடைய மகன் இயேசுவுக்கு கொடுத்தார். நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைய பெற்றோர்கள் கொடுக்கின்றார்களா என்று சிந்தித்து பார்க்க உங்களை அழைக்கிறேன். 2வது கருத்தாக இன்றைய நற்செய்தி வாசகம், அதாவது லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 48வது வசனத்தின் பிற்பகுதியிலே என்ன சொல்லப்படுகிறது என்றால், அவருடைய தாய், அதாவது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்று தம்முடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார். அதுல தவறு இல்லை. ஆனா அந்த வேளையில ஆண்டவர் இயேசு சொன்ன பதிலை நாம் கவனிக்க வேண்டும். இயேசு என்ன சொல்லுகிறார்? நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டு இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். அவருடைய பெற்றோர் அதை புரிந்து கொண்டதாக தெரியவில்லை என்பதையும் அங்கே பதிவு செய்கிறார். எனவே இங்கே என்ன நடக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதாவது இயேசு தாம் கடவுளின் மகன் என்பதை உணர்கின்றார். உணர்ந்தது மட்டுமல்ல, அந்த இறைவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதே என்னுடைய உணவு என்பதை தம்முடைய வாழ்வின் நோக்கமாக, திட்டமாக கொண்டிருந்தார் என்பதையும் பார்க்கிறோம். எனவே இந்த நேரத்திலே 12 வயது வந்த அந்த இயேசு, வயது வந்தவர், அடல்ட். எனவே வயது வந்தவர் போல செயல்படுகிறார், தம்முடைய வாழ்வுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மரியா அதை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் அதை புரிந்து கொள்ள முற்பட்டார் என்பதைத்தான் லூக்கா என்ன சொல்லுகிறார்? தம்முடைய இதயத்தில் இருத்தி சிந்தித்து வந்தார் என்று 2-3 தடவை தம்முடைய நற்செய்தியில அந்த ஒரு வசனத்தை பதிவு செய்கிறார் என்று பார்க்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரரே, இதில் இருக்கிற அல்லது இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னவென்றால், பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு இறைவன் எதை நிர்ணயித்திருக்கிறார், என்ன அழைத்தலை கொடுத்திருக்கிறார் என்று பெற்றோர்கள் புரிந்து கொள்ள முற்பட வேண்டும். இறை திருவுளத்தை தெளிந்து தேர்ந்து கொள்ள முற்பட வேண்டும் என்பதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். அதை புரிந்து கொள்ளுதல்,
அதன்படி நடத்தல். எனவே பெற்றோர்கள் தங்களுடைய சொந்த விருப்பங்களை பிள்ளைகள் மீது திணிக்கக்கூடாது. குழந்தைகள் தங்களுடைய அழைத்தலை, வாழ்வின் நோக்கத்தை, வாழ்வின் பொருளை புரிந்து அதன்படி நடப்பதற்கு பெற்றோர்கள் வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும், துணையாக இருக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டுமே தவிர தங்களுடைய கருத்துக்களை பெற்றோர்கள் மீது, பிள்ளைகள் மீது திணிப்பது அது மன அழுத்தத்தை தான் கொடுக்கும். இன்று சமுதாயத்திலே என்ன நடக்கிறது என்பது உங்களுக்கு என்னை விட நன்றாகவே தெரியும். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு, வருந்தத்தக்க நிலைக்கு நம்முடைய பிள்ளைகளை ஆளாக்கி விடக்கூடாது. ஐந்தாவது மகிழ்ச்சியின் மறை உண்மை என்ன? மகிழ்ச்சியின் மறை உண்மைகள் 5. ஐந்தாவது என்ன? காணாமல் போன இயேசு எருசலேமில் கண்ட மகிழ்ச்சி அடைந்ததை தியானிப்போமாக. இயேசு காணாமல் போய்விட்டாரா? இல்லை, இயேசு கண்டுகொண்டார். எதை கண்டுகொண்டார்? தம்முடைய தந்தையை கண்டுகொண்டார். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் தன்னுடைய வாழ்வின் நோக்கம் என்பதை கண்டுகொண்டார். அதுதான் தன்னுடைய அழைத்தல் என்று கண்டுகொண்டார். அந்த அழைத்தலுக்கு தம்மை முற்றிலும் கையளிக்கின்ற ஒரு மறை உண்மைதான் அந்த மகிழ்ச்சியின் 5வது மறை உண்மை. அவர் காணாமல் போகவில்லை, ஒன்றை கண்டுகொண்ட, வாழ்வின் நோக்கத்தை புரிந்து கொண்ட அந்த ஒரு நிகழ்வு. 4வது மறை நிகழ்வுகளை நாம் எதை பற்றி சிந்திக்கிறோம்? பெற்றோர்கள் எருசலேமுக்கு குழந்தை இயேசுவை கொண்டு சென்று கடவுளுக்கு அர்ப்பணித்தார்கள். இது பெற்றோருடைய அர்ப்பணம். ஆனால் இந்த 5வது மறை நிகழ்வுல என்ன நடக்கிறது என்றால், இயேசு தம்மையே இறைவனுக்கு முற்றிலும் கையளிக்கின்றார். எதற்காக இயேசு இந்த உலகிற்கு அனுப்பப்பட்டாரோ, தந்தை அவரை அனுப்பினாரோ, அந்த நோக்கம், அந்த திட்டம் நிறைவேற வேண்டும் என்று இறை திட்டத்தோடு முழுமையாக ஒத்துழைத்து அவர் தம்மை முற்றிலும் கையளிக்கின்ற ஒன்றுதான். எனவே இயேசு காணாமல் போகவில்லை, அவர் வாழ்வின் பொருளை கண்டுகொண்டார். அதே போல நம்முடைய பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்வின் நோக்கத்தை, பொருளை, அழைத்தலை கண்டுகொண்டு அதற்கேற்ப வாழ, தங்களுடைய தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்ள பெற்றோர்களாகிய நீங்கள் அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும், துணை புரிய வேண்டும், தட்டி கொடுக்க வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டுமே தவிர நீ இந்த பாடத்தை தான் கற்க வேண்டும், நீ இத்தனை மார்க்குகள் கண்டிப்பாக வாங்க வேண்டும், நீ டாக்டராகத்தான் போக வேண்டும் என்று நம்முடைய விருப்பங்களை, சொந்த வெறுப்புகளை நம்முடைய குழந்தைகள் மீது திணிக்காது. குழந்தைகள் தங்களுடைய திறமைகளை கண்டறிய, அந்த திறமைகளை வளர்த்துக் கொள்ள, எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவன் அவர்களுக்கென்று குறித்து வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை கண்டுகொண்டு அதற்கு தங்களை முற்றிலும் கையளிக்கின்ற பக்குவம் நமக்கு வர வேண்டும், பிள்ளைகளுக்கும் அது இருக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, பெற்றோர்களே, மரியா இல்லற வாழ்வின் தாயாக இருக்கிறார். குறிப்பாக இந்த 2 கருத்துக்களை உங்கள் முன் வைத்து, எவ்வாறு திருச்சட்டத்தையும் சமய பழக்க வழக்கங்களையும் அவர்கள் கற்று அதன்படி வாழ வேண்டும் என்பதற்கு பெற்றோராகிய நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அதே நேரத்திலே நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய விருப்பங்களை பிரதிபலிப்பவர்களாக இல்லாமல் இறைவனுடைய விருப்பத்தின்படி நடப்பதற்கு தங்களை முற்றிலும் கையளிக்கின்ற கருவிகளாக, இந்த சமுதாயத்திற்காக தங்களையே அர்ப்பணிக்கக்கூடிய மனிதர்களாக அவர்களை வளர்த்து விட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து பெற்றோர்கள், பெரியவர்கள் பிள்ளைகளுக்கு, தங்களுடைய பிள்ளைகள் மட்டுமல்ல, இந்த சமுதாயத்திலே இருக்கின்ற பிள்ளைகளுக்கு தங்களாலான உதவி செய்து வழிகாட்ட வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு, அந்த மரியா எவ்வாறு தம்முடைய பிள்ளைக்கு மட்டுமல்ல எத்தனையோ பிள்ளைகளை ஞான விதமாக அவர் பெற்றெடுத்தார்கள், நம்பிக்கையின் வழியாக அவர்கள் பெற்றெடுத்தார்கள், தாயாக விளங்கினார்கள்.
அதே போல நாமும் விளங்கி இந்த சமுதாயத்திலே அக்கறை கொண்ட மக்களை உருவாக்க நாம் முயற்சி செய்வோம். ஆண்டவர் இயேசு உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவரும் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரரே, நாம் அனைவரும் எழுந்து நின்று இறை வார்த்தையை நாம் சிந்தித்த அந்த இறை வார்த்தையின் ஒளியில் ஆண்டவர் நமக்கு தருகின்ற அந்த நல்ல எண்ணங்களை, விருப்பங்களை மன்றாட்டுகளாக ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு தெரிவிப்போம். இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் அனைவரையும் உம் திருப்பதம் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் உண்மைக்கு குரல் கொடுப்பவர்களாக வாழ்ந்திடவும், தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்களை அன்பிலும் அமைதியிலும் வழிநடத்த தேவையான அருளை தந்து வழிநடத்தவும், உமது அன்பு பணியை மன உறுதியோடு ஆற்றிட தேவையான வரங்களை நிறைவாக பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் ஊற்றே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்களை உம் திருப்பாதம் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். தொண்டு புரிவதே என் பணி என்பதை உணர்ந்து நாட்டு மக்களின் வாழ்வை முன்னேற்ற பாடுபடவும், பதவி, பணம், அந்தஸ்து இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் சமுதாய முன்னேற்றத்தில் அக்கறை கொண்டு நாட்டு மக்களின் நலனில் தங்கள் கவனத்தை செலுத்தவும், தங்களால் இயன்றவரை பிறரது முன்னேற்றத்திற்கு பாடுபடும் தலைவர்களாக வாழ்ந்திட தேவையான வரங்களை பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எம் பங்கு மக்கள் அனைவரும் குறிப்பாக இத்திருப்பலியில் பங்கு பெற்று அன்னையின் ஆசீரை பெற்றுச் செல்ல ஆர்வத்தோடு வந்திருக்கின்ற அனைவருக்கும் முழுமையான இறையருள் கிடைத்திடவும், அன்னையின் பாதுகாப்பும் பரிந்துரையும் என்றும் நிறைவாக கிடைத்திடவும், செய்கின்ற தொழிலில் முன்னேற்றம் காணவும் தேவையான வரங்களை பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். துன்பத்தில் ஆறுதல் தரும் இறைவா, நோயினால் அவதிப்பட்டு மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் ஆறுதலுக்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கும் உம் மக்களை கண்ணோக்கி பாரும். அவர்களின் உடல் நோய்களையும்
மன நோய்களையும் போக்கி நோயிலிருந்து அவர்களுக்கு விடுதலை அளித்து அவர்களின் வாழ்வை வளமாக்கிட அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்கிற உமது வாக்குறுதியை உறுதியாய் பற்றிக் கொண்டு எம் தேவைகளை உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். வறுமையில் வாடுவோருக்கு வளமையையும், நோயில் தவிப்போருக்கு உடல் நலத்தையும், இளையோருக்கு நல்ல எதிர்காலத்தையும், தனிமையிலும் முதுமையிலும் வாடுவோருக்கு ஆதரவையும், குடும்பங்களுக்கு சமாதானத்தையும், நிறை மகிழ்வையும் நீர்தாமே தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலக நாடுகளிடையே அமைதி நிலவ ஜெபிப்போம். நல்ல மழை பெய்து விவசாயம் தழைத்தோங்க மன்றாடுவோம். நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும், குறிப்பாக பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் இந்த நேரத்தில் இறைவனுக்கு சிறப்பாக அர்ப்பணிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமாக விளங்கும் இறைவா, நம்பிக்கையோடு நாங்கள் உம்மிடம் தெரிவித்திருக்கின்ற இந்த கருத்துக்களை எல்லாம் நீர் கனிவுடன் ஏற்றருளும். எங்களுடைய தேவைகளை எங்களை விட நீர் நன்கு அறிவீர். எனவே எங்களுடைய உண்மையான தேவைகளை நீர் அறிந்திருப்பதால் அவற்றை நிறைவேற்றி நாங்கள் இந்த உலகிலே உமது திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற மக்களாக வாழ வரந்தாரும். இல்லற வாழ்வின் மாதிரியாக உம்முடைய அன்னையை எங்களுக்கு அன்னையாக கொடுத்திருக்கின்றேன். ஆண்டவரே, இந்த அன்னைக்காக, ஜெபமாலை அன்னைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ பிரச்சனைகள், துன்பங்கள், மகிழ்ச்சியான நிகழ்வுகள், வருத்தம் தரக்கூடிய நிகழ்வுகள், இவற்றையெல்லாம் புரிந்து கொள்ளாத சூழ்நிலையில் பல வேளைகளில் நாங்கள் தத்தளிக்கின்றோம். மரியா எவ்வாறு தம்முடைய வாழ்வில் ஏற்பட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளையும் தம்முடைய உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து உமது திருவுளத்தை தெளிந்து அதற்கேற்ப தம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டாரோ, தம்முடைய அருமந்த அந்த பிள்ளை இயேசுவையும் அவர் வளர்த்து விட்டாரோ, அதே போல நாங்களும் செயல்பட இதன் வழியாக நடமாடும் ஜெபமாலையாக நாங்கள் அனைவரும் மாறிட உமது அருளையும் ஆற்றலையும் தொடர்ந்து எங்களுக்கு தந்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். நான்
சகோதரரே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் அனைத்து நலனுக்காகவும் ஒரு கையிலுள்ள பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளுக்கு ஏற்றவர்களாக எங்களை மாற்றி அருள உம்மை வேண்டுகின்றோம். ஒரே திருமகனின் மறை நிகழ்வுகளை நினைவு கூர்வதன் வழியாக அவருடைய வாக்குறுதிகளுக்கு தகுதியுடையோராவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான புனித ஜெபமாலை அன்னையின் விழாவை நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவியளிப்பதா அந்த அன்னையுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்புமான தூதர் புகழ்கின்றனர், தலைமையிலாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாக. தூயவர் 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 படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்டலமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே
இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் எண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளங்கணிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேச்சுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புருவாக்கும் இந்த பலி உலகெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திருச்சபையை சிறப்பாக உமது அடியார்கள் திருத்தந்தை லியோ, இந்நாளிலே எங்களுக்காக இந்த திருப்பலி ஒப்புக்கொடுக்கின்ற ஆயர் சுசைமாணிக்கம், எங்கள் ஆயர் ஆனந்தம், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் இருக்கின்ற இந்த குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவோடு செவிசாய்க்கிறோம். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சூழ்ந்து இருக்கின்ற உடைய பிள்ளைகளை கனிவோடு உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உந்தர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர்.
நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உரையாதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவனீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதா. ஆண்டவர் இயேசு கொடுக்கிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உயிருள்ள இறைவனின் திருமகனே, தந்தையின் திருவுளப்படி தூய ஆவியாரின் ஒத்துழைப்பால் உமது இறப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வு அளித்தீர். இந்த புனிதமிக்க உம் உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுடைய எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து நாங்கள் என்றும் உம்முடைய கட்டளைகளில் கருத்தூன்றி நிற்க செய்தருளும். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து
நிலை வாழ்வு அளிப்பனவாக. அன்புக்குரியவர்களே, அமர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இருக்கிற இடத்துக்கு அருகில் அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள், அருள் சகோதரர்கள் நற்கருணை வழங்க வருவார்கள். ஆங்காங்கு வரிசையாய் வந்து நற்கருணையை பெற்றுக்கொள்ள அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். பங்கு அருள் பணி பேரவை பிரதிநிதிகள், நற்செய்தி பணியாளர்கள் உங்களுக்கு உதவியாய் உங்களை வரிசைப்படுத்துவார்கள். ஒவ்வொரு அருள் பணியாளருக்கு பக்கத்திலும் ஒரு பங்கு பேரவை பிரதிநிதி செல்ல அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். கோவிலின் உள்ளே இருப்போர் நீங்கள் அங்கேயே இருக்கலாம். உங்களுக்கு அங்கேயும் நற்கருணை வழங்கப்படும். பக்தியோடு இத்திருப்பந்தியில் பங்கெடுக்க உங்களை கேட்டுக்கொள்கிறோம்.
இறப்பையும் உயிர்ப்பையும் நாங்கள் அறிக்கையிடுகின்றோம். அதனால் அவருடைய பாடுகளில் நாங்கள் பங்கேற்று அவருடைய ஆறுதலிலும் ஆட்சியிலும் பங்கு பெற்றிட தகுதி பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசையால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று புனித ஜெபமாலை அன்னையினுடைய திருவிழாவை கொண்டாடுவதற்கு இறை பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகளாகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்துச் செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி வந்து உங்களோடு என்றும் தங்குவதாக. அன்பு பணிபுரிய கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. அமர்ந்து கொள்வோம். சில மணித்துளிகள் அனைவரும் அமர்வோம். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித ஜெபமாலை அன்னையின் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். திருப்பலியில் பக்தியோடு கலந்திருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் அன்னையின் திருவுருவ பவனியிலும் பங்கெடுக்க போகிறோம். இந்த ஆண்டு நம்முடைய பங்கு திருவிழாவுக்கு தலைமையேற்று நமக்காக இறை வேண்டல் செய்து இறை செய்தியை வழங்க நம் ஆயர் அவர்களை அன்போடு அழைத்திருந்தோம். மகிழ்வோடு ஏற்று அருமையான கருத்தை, நம் வாழ்வுக்கு தேவையான இரு பண்புகளை மிகச் சிறப்பாக நமக்கு சொல்லி நம்முடைய வாழ்வும் நம் குழந்தைகளின் வாழ்வும் எப்படி இருத்தல் அவசியம் என்பதை அடிக்கோடிட்டு காட்டி நம் வாழ்வு வளம் பெற நம்மை சிந்திக்க தூண்டி நமக்காக இறை வேண்டல் செய்திருக்கிறார்கள். ஆயர் அவர்கள் அண்மையில் தனது 80வது பிறந்த நாளையும் கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு இந்த வளாகத்தில் குழுமி இருக்கிற எல்லா இறை மக்கள் சார்பாக ஆயர் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்தையும் சொல்லி திருவிழாவுக்கு அழைப்பை ஏற்றி இங்கு வந்து மகிழ்ச்சியில் பங்கெடுத்ததற்கு நன்றி சொல்லி நம் பங்கின் சார்பாக பாராட்டி வாழ்த்தி மகிழ்வின் ஆடையை அணிவித்து ஏழை மாணவர் நிதியையும் ஆயர் அவர்களுக்கு அன்போடு இப்போது வழங்குகிறோம். நல்லா கைதட்டுகளை விரும்புகிற வெரி குட். கைதட்டுனா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. இந்த நாளில் நம்மோடு இணைந்து நமக்காக இறைவேண்டல் செய்திருக்கிற அருள் பணியாளர் தாமஸ் அவர்களுக்கு நன்றி சொல்லி பாராட்டி வாழ்த்தி பொன்னாடை அணிவித்து மகிழ்கிறோம். வேகமா வாங்க. அடுத்து அருள் பணியாளர் சபரிமுத்து அவர்களுக்கு நன்றியை பாராட்டை வாழ்த்தை சொல்லி பொன்னாடை அணிவித்து மகிழ்கிறோம்.
அருள் பணியாளர் எட்வின் ராயன் அவர்களுக்கு நன்றி சொல்லி பாராட்டி பொன்னாடை அணிவித்து மகிழ்கிறோம். அருள் பணியாளர் ராஜா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நன்றி சொல்லி பாராட்டி மகிழ்கிறோம். மட்டியர் எங்கள் பங்கு பணியாளர் அருள் பணியாளர் குருஸ் ஜோக்கிம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மகிழ்கிறோம். நம்முடைய வங்கியின் முன்னாள் உதவி பங்கு பணியாளர் தற்போது பரமக்குடியில் பணிபுரிந்து கொண்டிருக்கிற அருள் பணியாளர் கிரிதரன் அவர்களுக்கு பாராட்டி வாழ்த்தை சொல்லி மகிழ்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்நன்னாளில் பல இடங்களிலிருந்து இறை மக்கள் வந்திருக்கிறீர்கள். உங்கள் எல்லாரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். திருப்பலி முடிந்த உடனேயே பவனியானது தொடங்கும். பவனி மீண்டும் கோவில் வளாகத்துக்கு வந்து சேர்ந்த பின்னர் திருவிழாவின் மகிழ்வாக நினைவாக ரோஜா மலர்கள் அர்ச்சிக்கப்பட்டு வளாகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வழங்கப்படும். எனவே நீங்கள் எல்லாருமே முழுமையான பவனியில் பங்கெடுக்க அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். எல்லாருக்கும் இரவு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த உறவு விருந்திலும் நீங்கள் பங்கெடுத்து மகிழ்வோடு நீங்கள் வீடு செல்ல அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நமது ராமநாதபுரம் வங்கியில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வுகளில் மதிப்பெண்களை பெற்ற மாணவ மாணவியரை பாராட்டி ஆசிரியர் பேரவை சார்பாக இப்போது வந்து அதற்குரிய பரிசை வழங்க வாசிப்பார்கள். நம் ஆயர் அவர்கள் அப்பரிசுகளை வழங்குவார்கள். பெறக்கூடிய மாணவ மாணவியர் விரைவாக வந்து பரிசுகளை பெற்றுக்கொள்ள அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். கிடைக்கப்பெற்ற சான்றிதழ்களின் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களில் முதல் 3 இடங்களை பெற்றவர்கள் விவரம். முதலில் 10ஆம் வகுப்பில் முதல் இடம் தா வைசாலி, 2ஆம் இடம் ஆ ஜோயல் வில்ஃப்ரட், 3ஆம் இடம் எஸ் மைக்கேல் லக்ஷன், அன்புக்குரியவர்கள் விரைந்து வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக 12ஆம் வகுப்பில் முதலிடம் வகிப்பவர் ஆ பெனோ அக்சிலியா, 2ஆம் இடம் வகிப்பவர் ஜே ஆரோக்கிய ஜெப்ரின், 3ஆம் இடம் வகிப்பவர் ஆ ஜோ புரோமில்டா, சரித்திரம் படைக்க சாதனைகள் தொடரட்டும், லட்சிய கனவு நிறைவேற பயணங்கள் விரையட்டும், அயற்சி இல்லாத முயற்சி இருக்கும் வரை வானம் கூட வசப்படும். வாழ்த்துக்கள். நாற்காலிகளை கொஞ்சம் அடுக்கி வைத்து தேர்ப்பவனி நடைபெறுவதற்கு உதவி செய்ய அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். பாடகர் குழுவினர் வாகனத்துக்கு சென்றிருப்பார்கள். தேர்ப்பவனியை ஒழுங்குபடுத்தக்கூடிய குழுவினர் பாதை அமைத்து நாற்காலிகளை ஆங்காங்கு அடுக்கி வைத்து எல்லாரும் பயன்பெறக்கூடிய வகையில் பங்கெடுக்க அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இப்போது உடனடியாக தேர்ப்பவனியானது தொடங்குகிறது. நாம் திட்டமிட்டபடி 7:45 மணிக்கு இங்கிருந்து தேர்ப்பவனி புறப்பட வேண்டும் என்று யோசித்திருந்தோம். சரியான நேரத்தில் சரியான பயணத்தில் இருக்கிறோம். எனவே இறை மக்கள் எல்லாருமே தேர்ப்பவனியில் பங்கெடுக்க அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அன்னையின் திருவுருவ பவனி தொடங்குவதற்கு வசதியாக அலங்கரிக்கப்பட்ட தேரை பீடத்துக்கு முன்னர் கொண்டு வரலாம்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அருளும் தூய ஆவியாரின் நட்புறவும் புனித ஜெபமாலை அன்னையினுடைய விழாவை சிறப்பிக்கும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல விண்ணக தந்தையே, நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வலம் வந்து உம்மை போற்றி புகழ்கின்றன. இன்று நாங்கள் அன்னையும் எங்களுடைய அன்னையுமான இந்த ஜெபமாலை அன்னையின் வழியாக எங்கள் புகழ் அஞ்சலியை நன்றி உணர்வோடும் பெரும் மகிழ்வோடும் உமக்கு செலுத்துகின்றோம். நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை இத்திருப்பவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உம்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித ஜெபமாலை அன்னையின் திருவுருவம் தாங்கிய இந்த தேரினை ஆசீர்வதியும். இது பவனி வரும் இடமெங்கும் இறையாற்றல் செயல்படுவதாக, உமது உண்மையின் மொழி வீசுவதாக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. அருள் நிறைந்த மரியே வாழ்க. அருள் நிறைந்த மரியே வாழ்க. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. புனித ஜெபமாலை அன்னையே, எங்கள் பாதுகாவலியாகிய புனித ஜெபமாலை அன்னையே, எங்கள் குடும்பங்களின் பாதுகாவலியாகிய புனித ஜெபமாலை அன்னையே, ஆயிரவர்களுக்கு ஒருவரை கரம் தட்டி வாழ்த்தி சொல்லி நன்றியை தெரிவிப்போம். ஆயிரவர்கள் உடனடியாக அடுத்த பணிக்கு இல்லத்துக்கு செல்ல இருக்கிறார்கள். நாம் பவனியை தொடரக்கூடிய வகை இப்போது பீடப்பணியாளர்கள் முன் செல்ல மற்ற எல்லாரும் பவனியில் முழுமையாய் பங்கெடுக்க அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். பவனி தொடங்குகிறது. பீடப்பணியாளர்கள் முன் செல்வார்கள். எல்லாருமே பவனியில் பங்கெடுக்க அன்போடு அழைக்கிறோம். மிக அருமையாக தேர்பவனியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அன்னையின் அழகிய திருவுருவம் தாங்கிய பக்தியோடு பங்கெடுக்கலாம். பவனியை தொடங்கலாம். எல்லாருமே பவனியில் பங்கெடுக்க தொடங்கலாம். பாடகர் குழுவினர் உடனடியாக பாடல்களை பாடி வழிபாட்டுக்கு உதவுவார்கள். கோவில் வளாகத்தில் நாம் விவசாயம் வரிசையாக பவனியில் செல்ல அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். இதை எல்லாரும் பவனியில் பங்கெடுக்கலாம். வெரி குட். எல்லாருமே பங்கெடுக்கலாம். முதலில் பெண்கள் பவனியில், முதலில் பெண்கள், அதற்கடுத்த ஆண்கள். நீங்கள் பவனியில் நடக்க தொடங்கினால் இறை மக்கள் அடுத்தடுத்து நிற்போர் நடந்து தொடர்பார்கள். சாலைக்கு செல்லலாம். உதவியாக இருக்கிறார்கள். ஆங்காங்கு நிற்போர் பவனியில் தொடரலாம். அன்னையின் திருவுருவம் தாங்கிய சக்கர பவனியில் பேரு என்பது பயணத்தை தொடரலாம். எல்லாரும் செய்யலாம். எல்லாருமாக
மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம். அன்னைக்கு முன்பாக வருமாறு உங்களை அன்போடு மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம். அன்னையின் திருவுருவத்திற்கு பின்பாக நாம் யாரும் வர வேண்டாம். அருள் கூர்ந்து அன்னையின் திருவுருவத்திற்கு முன்பாக வருமாறு மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் பாவங்களை பொறுத்தருவதும் நரக நெருக்கடிகளில் எல்லாருமே விண்ணுலக பாதையில் நடத்தியவர்கள் உமது இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தவர்கள். உள்ளே தொழில்களாக உள்ளே நுழைகிறது. ஆங்காங்கு நிற்பவர்கள், இப்பகுதியில் பங்கெடுத்தவர்கள், இன்னும் இறுதி ஆசையை பெற விரும்புவோர் இந்த திருத்தேர் வந்து மீண்டும் திருப்பி நாம் பார்க்கிற வகையில் இருக்கிற வரை நீங்கள் வழி ஏற்படுத்தி கொடுக்க அன்போடு உங்களை அழைக்கிறோம்.